உங்களை பிடிக்காத நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன் அவங்களை கண்டுபிடிக்கணும், இந்த 2 விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே நம்மள பிடிக்கவும் செய்யாது. அதை வந்து நம்ம ஒத்துக்கணும். அதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள வெறுக்கிறாங்க, நம்மள வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாவே காட்டுவாங்க. அது வந்து ஆக்சுவலா சேஃப். அந்த மாதிரி ஒரு நபர் வந்து வெளிப்படையாவே நம்மள வெறுக்கும் போது நமக்கு தெரியும், ஓகே இவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படிங்கிறது தெரியும். நம்ம அந்த நபர்கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருப்போம். ஆனா ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்காது, ஆனா அவங்க நம்ம கிட்ட வெளிப்படையா அதை காட்ட மாட்டாங்க. ஒரு சில அடையாளங்கள் மூலமா அந்த நபருக்கு நம்மள பிடிக்காது அப்படின்றத நாம கண்டுபிடிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க பாக்குற விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட ஸ்டே ஹங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சிவா அப்படின்ற ஐடியில இருந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஐம் ரியலி ஹாப்பி. என்னோட வீடியோஸ் ஒருத்தருக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ஐ எம் சூப்பர் ப்ரவுட். அண்ட் என்னோட கண்டென்ட் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கை இன்னுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் தாராளமாக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாது. ஸோ வாங்க இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். யார் யார் அந்த கப்பிள்ஸ்ன்னு பார்த்துடலாம். சதீஷ் அண்ட் ஜோதி, சபரி அண்ட் ரஞ்சனா, சுக்ரிதன் அண்ட் சுகந்தினி, ஷேக் அப்துல்லா அண்ட் பிருந்தா, கணேஷ் அண்ட் பிரியா, எஸ்தர் அண்ட் பூங்கவி, சந்திரன் அண்ட் வள்ளிக்கண்ணு, சாஹித் அண்ட் சித்திகா, பரமேஸ்வரி அண்ட் சங்கர், ஃபமீலா ரூஃபி அண்ட் கலீல் ரஹ்மான், வேல்முருகன் அண்ட் ரோஹித், நித்யா அண்ட் முருகன், காவ்யா அண்ட் ராகுல். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக லவ், கேர், அஃபெக்ஷனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு இந்த டைமில் இந்த பவர்ஃபுல் யூனிவர்ஸ் கிட்ட நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட பேரும் உங்கள் கப்பிளோட பேரும் நம்மளோட வீடியோஸில் ஷோ பண்ணணும், நாங்கள் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். மறக்காமல் சூப்பர் தேங்க்ஸும் பண்ணிடுங்க. ஆனால் இது கட்டாயம் கிடையாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள வெறுக்கிற நபர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் இப்படிப்பட்ட நபர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கறத சுருக்கமா பாத்துடலாமா? ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்கள் வந்து நம்முடைய லைஃப்ல வந்து ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன்னா வெளிப்படையா வந்து நம்ம வெறுப்பை காட்டக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், அதனால நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்போம். ஆனா இந்த நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா தங்களுடைய வெறுப்பை காட்ட மாட்டாங்க. அவங்க நம்ம கிட்ட பழகுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இயல்பான விதத்துல மற்றவங்க எப்படி பழகுறாங்களோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நம்மள பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவங்க நம்ம கூட இருக்கிறது எப்போ வெடிக்கும்னு சொல்ல தெரியாத ஒரு டைம் பாம் பக்கத்துல நம்ம நின்றுட்டு இருக்கா மாதிரி. சோ அது ரொம்ப ஆபத்தானது. இவங்க வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நம்முடைய நன்மைக்காக செயல்படவே மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்படி தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. எந்த நேரத்துல நம்முடைய காலை வாரி விடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது நம்மள காலை வாரி விடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள வந்து கீழே தள்ளுறதுலயே வந்து குறியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. அதை வச்சு நாம அவங்கள கண்டுபிடிச்சு அந்த நபர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப் ஒதுங்கி இருக்கிறது, கவனமா இருக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ஒரு ஆபத்து ஒண்ணு இருக்கு, அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னும் போது அந்த ஆபத்துல இருந்து விலகி நிக்கிறது வந்து எப்பவுமே ஞானம் உள்ள ஒரு விஷயம் இல்லையா? அதனால நாம இதை கண்டுபிடிச்சு கவனமா இருக்கணும். முதலாவது, உங்களை பிடிக்காத நபர்கள் எப்பவுமே உங்களுடைய குறைகளை சொல்லி ஜோக் அடிச்சு கிண்டல் அடிச்சு சிரிப்பாங்க. அதாவது தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஒர்க் என்விரான்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஜோக் அடிக்கிறது, ஒருத்தர் கலாய்க்கிறது, கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் நார்மலான விஷயம். இப்படி கலகலப்பா இருந்தாதான் ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், நமக்கும் ஒர்க் ப்ரெஷர் தெரியாது. ஆனா இந்த நபர்கள் எல்லாரும் ஜோக் அடிக்கிறதுக்கு, உங்களை பிடிக்காத நபர்கள் ஜோக் அடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பொதுவா வந்து உங்களை பிடிச்ச நபர்கள் வந்து
பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும் இல்ல உங்களை வந்து காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து ஜோக் அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க எப்பவுமே உங்களுடைய குறைகளை சொல்லி உங்களை ஜோக் அடிக்க மாட்டாங்க. உங்களுடைய நிறைகளை வந்து அவங்க ஃபன் பண்ணி உங்களை ஜோக் அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் உங்களுடைய குறைகளை வந்து தெரியாம நாசுக்கா சுட்டி காட்டி அந்த குறைகளையே ஒரு நபர் வந்து சொல்லி சொல்லி ஜோக் அடிச்சு அதை வந்து உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி மத்தவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நீங்க கவனமா இருக்கணும். ஒரு சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1-2 நேரத்துல வந்து ஏதோ ஒரு சில குறைகள் தெரியாம ஜோக் அடிச்சுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கூட நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கன்சிஸ்டண்டா எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து ஜோக் அடிக்கிறதே உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய டவுன் சைடையும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் உங்களுடைய மைனஸ் பாயிண்டையும் இதுகளையே சொல்லி சொல்லி ஒரு நபர் வந்து ஜோக் அடிச்சு ஏதோ உங்களை பஃபன் மாதிரி உங்களை வச்சு சிரிக்கிறாரு அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட வந்து நீங்க வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நபருக்கு உங்களை பிடிக்காம இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்ததான் உங்களை பிடிக்காத நபர்கள் உங்களை பாராட்டுற மாதிரி வந்து பாராட்டி அதுல வந்து உங்களுடைய குறைகள் அல்லது உங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த வஞ்சக புகழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களை புகழற மாதிரி இகழுறது. அதே மாதிரிதான் உங்களை பிடிக்காத நபர்கள் வந்து உங்களை பாராட்டுற மாதிரி பாராட்டுவாங்க. ஆனா அந்த பாராட்டுக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களை குறை சொல்ற மாதிரி உங்களை குற்றப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் அதுல இருக்கும். இப்போ ஒரு விஷயம் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நபர் வந்து பாராட்டும் போது வாவ் வெரி குட் சூப்பரா பண்ணிருக்கீங்க, உண்மையிலேயே அழகா பண்ணிருக்கீங்க, நல்ல திறமையா பண்ணிருக்கீங்களே, இந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை வந்து பாராட்டுவாங்க. நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா உங்களை பிடிக்காத நபர் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாவ் நல்லா பண்ணிருக்கீங்களே, வெரி குட், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ இப்போ நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது சரியா தானே சொல்றாரு, பாராட்ட தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது பாராட்டு. ஆனா இது இப்படி நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, அல்லது உங்ககிட்ட இருந்து உங்களால் இப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது பாராட்டு கிடையாது. அது வந்து ஏய் நீ வந்து ஒரு மக்கு பயடா, உனக்கு திறமை கிடையாது, உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ இதை செஞ்சுட்ட பாரு, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது உங்களை பாராட்டுறது கிடையாது. சோ இந்த மாதிரி பாராட்டுற மாதிரி பாராட்டுவாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உள்கூத்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு நபர் அடிக்கடி எப்பவுமே செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுன்னு சொல்லி தான் அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்ல நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒருவேளை ஒரு சில நபர்களுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து உங்களை அவங்களுடைய பிளான்ல வந்து உங்களை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை அவங்களுடைய அந்த விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணாம ஒதுக்கியே வைப்பாங்க. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நேரடியா வந்து உங்ககிட்ட இதை சொல்ல மாட்டாங்க. மேபி நீங்க வந்து ஒரு டீம் மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் உங்களை பிடிக்காதவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த பிளானிங்ல வந்து கூப்பிட மாட்டாங்க, அந்த மீட்டிங்க்கு வந்து உங்களை கூப்பிட மாட்டாங்க. நீங்க வந்து அப்படி நடந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. மேபி அவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு வேளை சாப்பிட போற மாதிரி அப்படி போகலாம். அந்த மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அதுல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா பின்னாடி வந்து இது உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க வந்து என்னடா இது நம்மள அவங்க கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நினைப்பீங்க. ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது எப்போ கேட்டாலும் ஐயோ நான் உனக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நான் மறந்துட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நான் மறந்துட்டேன், ஐயோ நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு அந்த நேரம் பார்த்து மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு தான் நினச்சேன், நான் வந்து டிராஃபிக்கில் வந்துட்டு இருந்தேன் மறந்துட்டேன், இந்த காரணங்கள் எல்லாம் இருந்ததால் உங்களுக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி வந்து அதை தட்டி கழிப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நபர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு நபருக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எந்த மாதிரியான இடர்கள் வந்தாலும் அவங்க வந்து உங்களை இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்கான அடையாளம்.
செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா திரும்ப பேட்டரி சார்ஜ் போட்டு திரும்ப உடனே பேசுவாங்க. ஆனா ஒரு நபர் வந்து எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க வந்து நம்மள நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து வெள்ளந்தி மாதிரி ஆமா ஏதோ அந்த செல்போன் தான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல, அதனால தான் அவர் நம்ம கிட்ட சொல்லல, இல்ல மறந்துட்டார் போல அதான் சொல்லல, ஐயோ ஏதோ டிராஃபிக்ல வந்ததுனால மறந்துட்டாரு அப்படின்னு நீங்க அப்படின்ட்டு அவர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க நம்பிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் இந்த இடத்துல பைத்தியக்காரனா தெரிவிங்க. ஸோ ஒரு நபர் வந்து தொடர்ந்து உங்களை அவாய்ட் பண்றாங்க, உங்களை எந்த விஷயத்துலையும் இன்க்ளூட் பண்ணாம அவங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு உங்களை பிடிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு நபருக்கு உங்களை பிடிக்காது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா பிசிக்கல் கான்டாக்ட் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் பிசிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு கட்டி பிடிச்சி கொஞ்சம் கொலாவுறது கிடையாது. அதாவது ரொம்ப நெருக்கமா இருக்கிறத பத்தி நான் பேசல. அதாவது பொதுவாக ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். நம்முடைய ஹியூமன் பிஹேவியர்ல இந்த ஃபிசிக்கல் டச் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு இயல்பான விதத்துல வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள்ல நம்முடைய நண்பர்கள் மத்தியில நம்முடைய குடும்பத்துல இயல்பான தொடுதல்கள் இருக்கும் இல்லையா? முதுக தொடுறது, தோலை தொடுறது, கையை தொடுறது, இந்த மாதிரியான நார்மலான தொடுதல்கள் அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்திலையும் அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களையும் சர்வசாதாரணமானது. ஆனா ஒரு நபருக்கு உங்களை மனசுக்குள்ள பிடிக்கல, ஆனா வந்து அவங்க அதை வெளியே தெரியாம அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு உங்க கூட பிடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டச் நார்மலா நம்ம பொதுவா டச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இயல்பான அந்த தொடுதல்கள், இயல்பான அந்த பிசிக்கல் டச் எல்லாம் கூட அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க அவங்கள வந்து தொடுறது என்னமோ ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமா போய் தொட்டு பேசுறத வந்து அவங்க அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமா போயிடுவாங்க. அவங்க வந்து உங்க பக்கத்துல நிற்கும் போதே ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயங்களை நீங்க அவங்க கிட்ட வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிரசன்ஸ், நீங்க பக்கத்துல நிக்கிறது, நீங்க உங்களை இயல்பா மற்ற ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க எப்படி பழகுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் இயல்பா பழகுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அதை வந்து அவங்க ஒரு மாதிரி அருவருப்பா நினைச்சு ஒரு மாதிரி ஒதுக்கி விடுற மாதிரி அடிக்கடி அதை ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உள் மனசுக்குள்ள அவருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லி அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட நபர்களிடத்தில் கவனமா இருங்க. அடுத்ததா உங்களை பிடிக்காத நபர்களை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு அடையாளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்ப வந்து அவங்களுடைய அதிகமான உதவிகள் தேவையோ அந்த நேரத்துல வந்து அவங்க டிசப்பியர் ஆயிடுவாங்க. அதாவது மற்ற நேரங்கள் எல்லாம் உங்க கூடவே இருப்பாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எல்லாம் உங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு அவங்களுடைய உதவி தேவை, கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு அவங்களுடைய உதவி தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து டிசப்பியர் ஆயிடுவாங்க, உங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். ஒரு நபருக்கு வந்து நம்மளை பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்துல அவங்க வந்து நம்மளுக்காக உதவி செய்வாங்க இல்லையா? அதுதான் வந்து ஒரு நபர் நம்ம மேல வந்து அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஆனா நமக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ அதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த நேரத்துல நம்ம போனா இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்குமே, இந்த நேரத்துல நம்ம போனா இந்த உதவியை அவன் கேட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்துல நாசுக்கா வந்து ஒரு சில காரணங்கள் சொல்லி அவங்க ஒதுங்கி தூரமா போயிடுவாங்க. இதுவும் வந்து ஒரு நபருக்கு உங்களை பிடிக்கல அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளம். சோ இதையும் மனசுல வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு நபருக்கு உங்களை பிடிக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், இது வந்து அவங்க வெளிப்படையா செய்யக்கூடிய விஷயம்தான், ஆனா உங்க முன்னாடி செய்ய மாட்டாங்க. அதாவது அவங்க வந்து உங்களை பத்தி கோல் சொல்லுவாங்க, உங்களை பத்தி தவறான விஷயங்களை மற்றவங்க கிட்ட பரப்புவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் மோசமான ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து பேசும்போது தயக்கமும் இல்லாம உங்களை பத்தி நல்ல விதமா பேசுவாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனா உங்களுடைய முதுகுக்கு பின்னால அவங்க மற்றவங்க கிட்ட உங்களை பத்தி பேசும்போது உங்களை பத்தி தவறான தகவல்களை வந்து அவங்க மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. அதாவது இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி, இருக்கிற விஷயங்களை இல்லாத மாதிரி உங்களை சுட்டி காட்டி கோல் மூட்டித்தனமான விஷயங்களை பண்ணுவாங்க. சோ மக்களே, நான் உங்களுக்கு சொன்ன இந்த அடையாளங்கள் அடிப்படையில உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் யார் அப்படிங்கறத கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய கெரியர்ல, இல்ல உங்களுடைய வேலையில, இதுல எல்லாத்துலயுமே நீங்க தொடர்ந்து சரியான விதத்துல முன்னேறி போறதுக்கு வந்து யாரெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா சரியான முடிவுகளை நீங்க எடுக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நம்புறேன். இதுல நான் பேசும்போது நீங்க எப்படி ஒரு சில நேரங்கள்ல உங்களை பிடிக்காத நபர்களை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்க சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் இங்க கமெண்ட்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஒருவேளை இந்த வீடியோ வந்து என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப்பும் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then stay connected with stay hungry. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ சூப்பர் தேங்க்ஸும் மறந்துடாதீங்க.